சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உதயநிதி அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்ற காவல்துறை அதிகாரிகளால் பரபரப்பு. விசாரணைக்காக அழைத்து சென்று இருக்கலாம் அல்லது ஊழல் வழக்கில் அழைத்து சென்று இருக்கலாம் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 4.5 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. தமிழக மக்களின் வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் தமிழகத்தில் உயர்ந்துள்ளதா என்று கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். தமிழகத்தில் கோபாலபுர குடும்பத்தின் சொத்துக்கள், அமைச்சர்களது சொத்துக்கள் தான் கணிசமான அளவிற்கு உயர்ந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது எதற்காக உதயநிதியை டெல்லிக்கு அழைத்து செல்ல வேண்டும்? அதாவது ஜாபர் சாதிக் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக குஜராத்தில் கைது செய்யப்பட்டார். அவரது விசாரணையின் முடிவில் உதயநிதி அவரது மனைவி ஆதாரங்கள் அடிப்படையிலான உறவுகள் இருந்ததாகவும், ஜாபர் சாதிக் தயாரித்த படத்தை உதயநிதியின் மனைவிதான் இயக்கியுள்ளதாகவும் ஆதாரத்தை வெளியிட்டிருந்தார். மேலும் இதற்கான பணம் எங்கிருந்து வந்தது? ஒரு படத்திற்கே சுமார் 150 கோடி வரை சம்பளமாக எப்படி உதயநிதியின் மனைவி பெறலாம்? இதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு உதயநிதியின் மனைவிற்கு கடிதங்கள் கொடுக்கப்பட்டது. இதனால்தான் உதயநிதி மற்றும் அவரது மனைவி டெல்லிக்கு சென்றுள்ளார்கள். விசாரணையின் முடிவில் இவர்கள் மீது தவறுகள் இருந்தால் உதயநிதியின் மனைவியே நிச்சயமாக விசாரணைக்காக 1 வாரமோ அல்லது 1 மாத கால அளவோ அவரை விசாரணைக்காக டெல்லியில் வைத்துவிடலாம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் உதயநிதி அவர்கள் தனது துணை முதல்வர் பதவியை பயன்படுத்தி தனது மனைவிக்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பதை தெரிவிப்பதற்கு உடன் சென்றுள்ளார் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் தமிழகத்திற்கு உதயநிதி அவர்கள் தோல்வி அடைந்தால் நிச்சயம் ரெட் ஜெயின்ஸ் மூவி தமிழக சினிமாவில் பல்வேறு மோசடிகளையும் குளறுபடிகளையும் தங்களுக்குத்தான் படங்கள் வர வேண்டும் என்பதற்காக குறைந்த முதலீட்டுகளை பெற்று மோசடித்தனம் செய்ததாகவும் ஏற்கனவே சினிமா துறையில் பல்வேறு குளறுபடிகளும் உதயநிதியின் மீது முன்வந்துள்ளது. தற்பொழுது விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்ட உதயநிதி அவரது மனைவியிடம் விசாரணை தொடங்கியிருப்பதாகவும், இந்த விசாரணையின் முடிவில் குற்றவாளி என்று நீதிபதி மூலமாக உறுதி செய்யப்பட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் ஜாபர் சாதிக் அவர்கள் பல கோடிகள் ஊழல் செய்திருப்பதாகவும், சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததாகவும் ஆதாரத்துடன் சிபிஐ துறை, உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இவர்களுக்கு தொடர்பு இருந்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம்?